வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரன் குன்று அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கிறோம். இந்த வீடியோ குமரன் குன்று மலைக்கு மேலே இருக்கிறது இல்லை, அந்த கிரிவலம் போகிறது எப்படி, எந்த வழி, என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் நாம் இப்போ அன்னூர் ரோட்லேருந்து இப்போ அந்த லெஃப்டில் கட்டான இடம் பார்த்தீங்கன்னா குமரன் குன்றுக்கு திரும்புகிற நுழைவு வாயிலுக்குள்ளே தான் திரும்புகிறேங்க. அந்த இடத்துலேருந்து தான் நம்ம இப்போ உள்ளே திரும்பி போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா நம்மளுக்கு குமரன் குன்று மலை குமரன் குன்று மலையிலேருந்துட்டு நாம் கிரிவலத்துக்கு போகிற வழி எப்படிங்கிறத போகிறோம். ஆனால் நாங்கள் அங்கே நடந்து போலிங்க, வண்டியிலேயே தான் போயிட்டு வந்தோம். அதுக்காக நீங்கள் எங்களை கோவிச்சிக்கக்கூடாது. நாம் ஒரு நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இதே குமரன் குன்று கோயிலுக்கு ஒரு கிரிவலம் நம்ம கண்டிப்பாக போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வழியெல்லாம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு போனப்போ உண்மையிலுமே சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க. தார் ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இதுதான் குமரன் குன்று கோயிலுக்கு இந்த வழியில் மேலே போகணும். சின்ன மலை தாங்க, ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை. ஆனால் நாம் இப்போ கிரிவலத்துக்கு போகிற வழி எப்படி, என்ன ஏதுங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இந்த வழியாக தான் போகணும். பெரிய மலையெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஃபுல் ரவுண்டு சேர்த்துனோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இதுதாங்க கிரிவல பாதை, கோயிலை சுற்றியுமே இருக்கிறது. பாருங்க, என்ன கொஞ்சம் பார்த்தா ஒரு காடு மாதிரி தெரியுதுங்க. ஆனால் ரொம்ப பெரிய ஃபாரஸ்டெல்லாம் இல்லை, தாராளமாக எல்லோரும் வரலாம். ரொம்ப தூரம் இல்லைங்க. என்னங்க, இந்த வழியாக அப்படியே வந்தோம்னா ஒரு ரவுண்டு, சின்ன ரவுண்டு தான், பெருசாலாம் கிடையாது. அங்கங்கே ஏதோ கட்டிகிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு. நாம் இப்போ கோயிலோட முன்புறத்துக்கு வரப்போகிறோம். கிரிவல பாதை முடிய போகுது, அவ்வளோதான். ரொம்ப தூரம் இல்லை, குறைவான தூரம்தான். இயற்கை காட்சிகளெல்லாம் உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கோயிலுமே மேலே போய் பாருங்கள். இப்போ மறுபடியும் புதுப்பிச்சுட்டு வர்றாங்க கோயில் செம சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிளாக் பஸ்டர் திரைப்படமான வைதேகி காத்திருந்தால் படம் இங்கே தாங்க எடுத்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீனே ஆரம்பமே இந்த கோயிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுபோக மிகவும் சூப்பரான பாட்டான ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு இந்த கோயிலுக்கு உள்ளே போகிற இடத்துல உள்ள பாருங்க. இதில் உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா ஃபுல் மலைக்கு மேற வேண்டியதில்லை. அந்த கார் நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன கோயில் ஒன்று வருங்க. அந்த கோயில் வாசல்லையே தான் மேலே மேடையில் தான் உட்காந்துட்டு தான் ஃபுல் பாட்டுமே அந்த பாட்டு ஃபுல்லாக பாருங்க. இந்த வழியில் தான் போகணும். மேலே கரெக்டாக காமிக்கிற பாருங்க. இந்த கோயில் மேலேயே தான் உட்காந்துட்டு ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு அந்த பாட்டு விஜயகாந்த் படம் அந்த இந்த இடத்துல பாட்டு மாதிரி நடிச்சிருப்பாருங்க. இந்த கோயிலோட முக்கியமான இது என்னென்னா, இது போக இன்னுமே படங்களெல்லாம் நிறைய எடுத்துருக்குறாங்க. அலையோசைன்னு ஒரு விஜயகாந்த் படம், அது போக ராமராஜன் படம் எடுத்துக்கிறாங்க, கார்த்திக் படமெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப்